ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வாரம் நம்ம ஒரு மில்லட் ரெசிபி செய்யலாமா? அதாவது வெள்ளைச்சோளம் வச்சு ஒரு தோசை ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வேறு என்னென்ன தேவைப்படும்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்காக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு கப்பு சோளம், கூடவே ஒரு கப்பு பச்சரிசி ரேஷன் பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு அரை கப்பு உளுந்து, ஒரு டீஸ்பூன் வெந்தயம், எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு 2-3 ட்ரிப்பு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு, நல்லா தண்ணியெல்லாம் கிளியர் ஆகிற வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதில் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்கலாம். நான் இப்போ நைட்டு ஊற வைக்கிறேன், காலையில் பார்க்கலாம். 8 மணி நேரம் ஊறட்டும். 8 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இது அரைச்சி எடுத்துக்கலாம். இது 2 பேட்சாக தான் அரைக்கணும். ஏன்னா கொஞ்சம் நிறையா இருக்குது இல்லையா, அதனால் பாதியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்ச்சு அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்திருக்கு. கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இது பார்த்திங்களா, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. தொட்டு பார்த்தா நல்லா அரைப்பட்டுருக்கு. போதும். இனி இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிட வேண்டியதான். பார்த்திங்களா, இனி இதில் திரும்பவும் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியும் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். இது கூடவே நான் இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ஏன்னா உப்பு இப்போவே சேர்த்தோம்னா உங்களுக்கு சீக்கிரம் புளிச்சு நல்லா மாவு நல்லா வரும். அதுக்கு தான். இல்லைன்னா நான் மறந்துடுவேன். அது ஒரு பெரிய ப்ராப்ளம் எனக்கு. நான் அப்புறம் இட்லியா தோசையெல்லாம் உப்பு இல்லாமல் செஞ்சுருவேன். அதனால் கூடவே அரைச்சி எல்லாம் எடுத்து மிக்ஸி ஜார் ஒருக்கா வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் ஊற்றியாச்சு. எல்லாம் சேர்த்து பாருங்கள், கலக்கி பாருங்கள். நல்ல தண்ணி தான் இருக்குது. இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது இப்படியே மூடி, இங்கே கொஞ்சம் குளிர் ஜாஸ்திங்கிறதுனால 12 மணி நேரம் வச்சா தான் புளிக்கும். நீங்கள் உங்கள் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது நான் 12 மணி நேரம் கழித்து பார்க்குறேன். இருக்கட்டும். பாருங்கள், 12 மணி நேரம் கழித்து நல்லா புளிச்சு வந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு இட்லி மாவு மாதிரி ரொம்ப புஸ்ன்னு இருக்காது இது. அதனால் இது தோசைக்கு தான் கரெக்டாக இருக்கும். இது காஸ்ட் அயர்ன் தவாங்கிறதுனால கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சம் தான், நிறையா ஊற்றக்கூடாது. அது மேலே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு கரண்டி மாவு ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். தேய்ச்சிட்டு மூடி வச்சுட்டு 2-3 நிமிஷம் அதுக்குள்ளே நல்லா வெந்து வந்துடும். அந்த நேரம் மூடி எடுத்துட்டு நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். பாருங்கள், தோசை கரண்டி வச்சு நல்லா தேய்ச்சிட்டோம்னா அதுக்கு மேலே நான் கொஞ்சம் கீ தான் தடவி இருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா தடவலாம், இல்லைன்னா விட்டுறலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை ஆயில் வேணுனாலும் எடுக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து சூப்பராக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள், தோசை ரெடி. இதே போல் மிச்சமாகவே நம்ம செஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான். பாருங்கள், திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி, ஜாஸ்தி எண்ணெய் தடவிடாதீங்க. பாருங்கள், தோசை ரெடியாக இருக்குது. தோசை கூட நான் இன்றைக்கி வறுத்த பருப்பு வச்சு சின்ன பருப்பு வச்சு சாம்பார் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு நாள் ஒரு வீடியோ காட்டுறேன். பாருங்கள், எல்லோரும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.